டாக்டர், ஒரு நியூ பார்ன் பேபி எப்போ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணணும்? எல்லா குழந்தையும் நம்ம கார்டியாலஜிஸ்ட்டை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா குழந்தையும் பிறக்கும்போது ஒரு பீடியாட்ரிஷியன் இப்போ எல்லாருமே பார்ப்பாங்க. ஹார்ட்டில் ஏதாவது மர்மர், ஏதாவது சவுண்டு கேட்குதுன்னா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, ஒரு எக்கோ பார்க்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க எதாவது சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி குழந்தை சரியாக வளர மாட்டேங்குது, அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் போடலை, இல்லாட்டி சாப்பாடு எடுக்கிறதுல கஷ்டங்கள் இருக்குது, இல்லாட்டி மூச்சோட கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபர் பண்ணும்போது நம்ம கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்தா போதும். எல்லாருமே ஒரு பேசிக் ஃபிசிஷியனை பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஹார்ட் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பட் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு எக்கோ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸ்ட்ரக்சரலாக ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பேஷண்ட், ஒரு 35 வயசு பேஷண்ட் தான், ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்காங்க. அப்போ இங்கே செலக்ட் ஆகி அப்ராட் போகிறதுக்காக ரொட்டீன் ஸ்க்ரீனிங் எக்கோவில் பார்க்கும்போது ஹார்ட்டில் பிரச்சனை இருந்திருக்கு. ஹார்ட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான், சின்ன பிரச்சனை கிடையாது. ஒரு ஏஎஸ்டி விஎஸ்டி மாதிரி ஒரு எப்ஸ்டீன்ஸ் அனாமலின்னு ஒரு சின்ன பிரச்சனை சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அடுத்தது உடனடியாக வெளிநாட்டுக்கு போக முடியலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் திருப்பி வந்து அவங்க சர்ஜரி பண்ணி 3 மாதம் கழிச்சு லெட்டர் வாங்கிட்டு இப்போ வெளியே போயிருக்காங்க. அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிம்டம்ஸ் ஒன்று பண்ணல. முக்கால்வாசி நேரம் நம்ம கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ் கண்டுபிடிக்கிறது இந்த ஆன்டிநேட்டல் பேஷண்ட்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ரொட்டீனாக இப்போ எக்கோ பண்ணும்போது முக்கால்வாசி கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்போது ரொட்டீனாக எக்கோஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாங்க.